ஓ வீக் லேபர் கான்ட்ராக்ட் அனுப்பிச்சிருக்கேன். உனக்கு அது கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிடுச்சு. அது டூப்ளிகேட் கான்ட்ராக்ட் தான். இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வாரம் லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரவங்கள ஏமாத்துறதுக்கு தான் இது. ஒழுங்கா அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி எனக்கு திரும்பவும் அனுப்பி விடு. இதுல எது விளையாட்டுத்தனம் பண்ணிராத. இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். சரி நீங்க சொல்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறேன். இதுதான் இப்ப நாட்டுக்கு முக்கியம். இவன் அப்படியே எனக்கு மாசம் கோடியா கொட்டி கொடுக்கிற மாதிரி நினப்பு. ஒரு மண்ணும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். என் வயிறு என்னதுரா இது காலி. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. தப்பு சோட்டா. என்னடா இது இப்படி இருக்கு. இப்போ நம்ம நிம்மதியா தூக்குவோம். ஜாலியா இருக்கும். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நேற்று நைட்டுக்கு நான் சரியாவே தூங்கவே இல்லை. இப்போ போய் நம்ம வேலையை பார்த்துதான் ஆகணும். சரி போவோம். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் நாசமா போச்சு. இப்போ சந்தோஷமா உனக்கு? வீணா போச்சு. நான் இருக்கும்போது எதுக்கு வீணா போகுது? இன்னைக்கு லஞ்சுக்கு என்னடா தம்பி? ஏதாவது சாப்பிடலாம்டா. இது என்னதுடா? நாத்தம் தாங்கல. அந்த லாகர் விக்கு தான் இதை இங்க போட்டிருப்பான். அவன் ரொம்ப கடுப்பேத்துறான். அவனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கணும். இயற்கையை பத்தி கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேங்கிறான். என்னடா பண்ற தம்பி? இங்க பாரு. இந்த மேப் லாகர் விக்குக்கு தான். அப்பதான் இந்த இடத்துக்கு வந்து அவன் குப்பைய போட்டுட்டு போவான். குப்பை போறதுக்கான மேப். போடா. அவனுக்கு இந்த மேப்பை பத்தி எல்லாம் தெரியுமா என்ன? வாடா நம்ம போலாம். இதை கொண்டு போய் வெளியில போட்டுடலாம். ஹலோ லாகர் விக், கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியா இல்லையா? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அனுப்பி வைக்க சொன்னேன்ல. அதுவும் நேத்தே உன்னை அனுப்ப சொல்லிருக்கேன். என்ன கான்ட்ராக்ட் அது? கையெழுத்து போட்ட பாஸ். இதோ அனுப்பி வச்சிடுறேன். கான்ட்ராக்ட் எங்கடா போச்சு? அதெல்லாம் எங்க போட்டு தொலைச்ச? ஏன் கமாண்ட்ராவுக்கு? இது காலியா போச்சு. இப்போ நம்ம என்னடா பண்றது? தப்பு சொட்டான். ஆச்சு. என்னால முடியலையே. எல்லாமே போச்சு. அச்சோ என் கான்ட்ராக்டே போச்சு. இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுவும் இல்ல. ஒருவேளை இதுவா இருக்குமோ? இல்ல, இது வெறும் பில்லு. இன்னொரு பில்லு. என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல காசு இல்லையா? அந்த விஷயம் தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. இந்த மாதிரி ஒரு பாஷை வச்சுக்கிட்டு எவன் காசு சம்பாதிக்க முடியும்? ஒருவேளை அந்த கான்ட்ராக்ட் மட்டும் தொலைஞ்சு போயிருந்தது. நான் இன்னைக்கு தொலைஞ்சான். ஹாய். ஏய் ஃபெபியனு, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாமே இப்ப நாசமா போச்சு. வீணா போச்சு. நான் இருக்கும்போது வீணா போகுதா? அத நான் தூக்கி போட்டுட்டேனா? குப்பை தொட்டி எங்க போச்சுன்னு தெரியலையே. அது கண்டிப்பா இங்கிட்டு தான் எங்கேயாவது இருக்கணும். அது எங்கதான் இருக்கும்? என்னதுடா இது? மேப்பா? குப்பை தொட்டிக்கு போற வழி. கரடிங்க. அப்படின்னா என் கான்ட்ராக்ட் அவங்க தான் எடுத்திருக்காங்க. உங்களை சும்மா பட மாட்டான்டா. அதை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருக்கடா. இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. ஒரு பேப்பருக்கு இவ்ளோ எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. மனுஷங்கள ரொம்ப பாவம். ஏய், யார் அது?
நான்தோ ஃபேபியன் வேணுமா வாங்கிக்கோ. லாகர்பிக் எங்கேயோ அவசரமா போறல்ல, எங்க போறா? ஓ, அப்படியா? பாபு உன் வேலையை காட்டு. ஓகே அரசரே. ஃபேபியன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான், அந்த கான்ட்ராக்ட் எழுதுனா விக்கு இந்த இடத்த விட்டு போயிடுவானா. வேலை போனா அவன் இங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம காடு எப்பயும் போல ரொம்ப அமைதியா இருக்கும், நல்லா அமைதியா இருக்கும். இருக்கும். சிக்கி சொல்றது சரிதான். அந்த கான்ட்ராக்டை நாம கண்டுபிடிக்கணும். அந்த விக்கை எப்படியாச்சும் வெளியே தள்ளணும். ஆமா, லோகர்விக்க தூக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. குப்பைங்க எல்லாம் இதோ இங்கதான் இருக்கு. அங்க பாரு, இதோ இங்கதான் இருக்கு. ஆமா, இங்கதான் இருக்கு. அடே, நீங்களா? அந்த குப்பை பைய என்னோடதுடா. உன்னால முடிஞ்சாத எடுத்துக்கோடா. அச்சச்சோ, டேய் டப்ளு, இவனுங்க என்ன பண்றானுங்க? அவனுங்க போட்டி போடுறாங்களாமா. நான் இன்னும் ஓடுவேன். இன்னும் கொஞ்சம் தூரம் ஏய், அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் நீ எடுக்கணும். கடைசியா நான் தான் ஜெயிச்சேன். அச்சச்சோ, என்னோட கான்ட்ராக்ட். போச்சு. அச்சச்சோ, என்னோட கான்ட்ராக்ட் உனக்கு அது கிடைக்கக்கூடாது. வண்டியை நிறுத்துக்கடா. என்னோட கான்ட்ராக்ட் போதே. என் கான்ட்ராக்ட கொடுத்துட்டு போகடா. என்னோட கான்ட்ராக்ட். அரசே, என்னால முடியல. என்னாலயும் முடியலடா. என்னாலையும் முடியல. நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. கான்ட்ராக்ட் வாங்க, அவனை பிடிக்கலாம். பிடிக்கலாம். அரசே, நம்ம போய் விக்க பிடிக்கணும். அது முடியாதுடா, கண்டிப்பா முடியாது. நான் இங்கேயே தூங்க போறேன். பாபு மசாஜ் பண்ணிவிடு. இப்பவே பண்றேன் அரசே. நில்லுகடா. என் கான்ட்ராக்ட் அதுல இருக்குடா. நில்லுகடா. அடே, நீங்க ஏன்டா என் பின்னாடி வரீங்க? டேய் டப்ளு, come on. அடே, உங்க ரெண்டு பேரையும் நான் வெறுக்கிறேன்டா. கிட்ட அடே, வந்துட்டோம். நில்லுகடா. அதை என்கிட்ட மேல ஏற தம்பி. அடே, திருட்டு பசங்களா, என் கான்ட்ராக்டை என்கிட்ட கொடுத்துருங்கடா. இல்லைன்னா உங்க கைய காலை உடச்சுதாண்டா வாங்க வேண்டியிருக்கும். என்னோட நண்பர்களே, தயவு செஞ்சு அதை கிழிக்காம என்னோட கையிலேயே கொடுத்துருங்கப்பா. வேணாம் வேணாம், அப்படி பண்ணாத. அச்சோ, ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க. ட்ரெயின் பிடிச்சு. என்னோட வாழ்க்கையே இந்த பேப்பர்ல தாண்டா அடங்கி இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கடா. விடுங்கடா. தயவு செஞ்சு இதை மட்டும் விட்டுடுங்கடா. ரொம்ப நடிக்காத. ஏமாத்துவேன். தெரியாதா? என்கிட்ட கொடுத்துருங்கடா. அச்சோ, எதையெல்லாம் மெரிச்சு தொலைச்சானோ. டேய் தம்பி, இவன் கடிச்சதுக்கு எத்தனை ஊசிடா போடணும்? ஆஹா, இன்னொரு பாதி எங்கடா போச்சு? அச்சோ, அவங்க கையில போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவேன்? அதை என்கிட்ட கொடுத்துருக்கடா. அடே, கேக்குதாடா? அது ஒரு முக்கியமான கான்ட்ராக்டா. கொடுத்துடா. அதை என்கிட்ட கொடுத்துட்டு போகடா. இதை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களாடா? கீழே பார்த்தா பயமா இருக்கு. பயத்துக்கெல்லாம் பார்த்தா உயிர் வாழ முடியாது. இப்ப வர மாறா லாகர்விக்கு.
ஹேய் டப்ளு, நீ கலக்கிட்டடா. லாகர் வெக்கு ஒன்ன புடிச்சிருப்பா. நீ கொஞ்சம் வெயிட்ட குறைச்சா நல்லா இருக்கும். நாளைக்கே எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடுறேன். நான் பேசாம வேற ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். புடிச்சுக்கிச்சு. நீ இப்ப விளையாடிக்கிட்டு தானே இருக்க. உனக்கு வயசாயிடுச்சுடா வெக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரிடா, நான் ஜெயிச்சிட்டேன். மறுபடியும் ப்ளீஸ்ரா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன விட்டுடு, தயவு செஞ்சு என்ன விட்டுடுறா ப்ளீஸ்ரா. ஒவ்வொரு வாட்டியும் நீ இப்படி தாண்டா கதறிக்கிட்டு இருக்க. ஆனா பண்ற வேலை எதுவும் சரியில்லையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு இப்போ ரெஸ்ட் வேணுமே. ஹலோ விக், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு 1000 மரம் வேணும். 1000மா? என்னால எப்படி பாஸ் அத்தனை மரத்தை கட் பண்ண முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன சொல்லுங்க. நேத்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட முது வேற ஓ புடிச்சுக்கிச்சு. அப்படியா? அப்ப நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். அச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ். எனக்கு எப்போ சரியாயிடுச்சு. இப்போ பரவாயில்ல. இதோ இப்பவே நான் மரத்தை வெட்ட கிளம்பிட்டேன்ல. 1000 மரத்தை வெட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அடுத்த வேலையே. பாஸ் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எப்போ பாரு போன் பண்ணி என்ன கடுப்பேத்திக்கிட்டே இருக்கியா? உங்க உடம்ப நீங்க சொல்ற பேச்ச கேட்க மாட்டீங்கதா? உங்க உடம்ப நீங்க ஸ்ட்ராங்காவும் ஹெல்தியாவும் வச்சுக்கணுமா? ஆமா, அதுக்கு நீங்க சாப்பிட வேண்டியது மசில்ஸ் மில்க். இதுல இருக்கிற கால்சியம் ஃபார்முலா உங்களோட எலும்பு மற்றும் மசிலோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுது. இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க். 9871234567. சீக்கிரமா கால் பண்ணுங்க. ஸ்டாக் எனக்கு இப்பவே மசில்ஸ் மில்க் தேவைப்படுது. சீக்கிரம் கொண்டு வாங்க. ஷாப்பிங் நெட்வொர்க்ல இருந்து டெலிவரி வந்திருக்கு சார். வந்துருத்ரா. இந்த மில்க கொஞ்சம் பாத்தியா? இந்த மில்க ஒரு அடியா குடிச்சு காலி பண்ணிட்டோம்னா வேலைக்கு ஆகாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஒவ்வொரு நாளைக்கா குடிப்போம். கொஞ்சம் இங்க இருந்து போய் அடிக்கி. இதோ இந்த கோட்டை தாண்டி நானும் குடிக்க மாட்டேன், நீங்களும் குடிக்க கூடாது. வாவ், இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. என் முதுவலியும் சரியா போச்சு. இப்ப வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு என்ன எவனாலையும் தடுக்கவே முடியாதுடா. என்னைய கடுப்பேசுறீங்களா நீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறது மட்டும் பாருங்கடா. என்னடா இது? இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. என்னோட முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு இருக்கிற பாலையும் குடிச்சு காலி பண்ணிட வேண்டியதுதான். டேய் தம்பி, என்னமோடா நீ சாப்பிட்டது பத்தல. இங்க பாரு, வெளியில நல்லா இருக்கு. அத கீழே போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்க. கண்ண முதுகுலயா வச்சிருக்க. எதுக்காக வண்டியை இப்படி ஓட்டுற? அறிவு கட்டவனே, மறுபடியும் நீ இந்த பக்கம் வந்தா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஹனி எல்லாம் அழுக்கு பண்ணிட்டோம். வேற ஒரு ஹனியை எடுத்துக்கூடா தம்பி. ஹே டப்ளு, இந்த ட்ரக் எதுக்காக இப்ப காட்டுக்குள்ள போகுது? நல்லா இருக்கே. டேய் தம்பி, சீக்கிரம்டா. இரு, எனக்கு ஒண்ணும் தெரியல. பொறுமையாடா. ஓகே, இப்போ என்னது இது? பார்க்கவே ரொம்ப சுவையா தெரியுது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஒழுங்கா வந்த வேலையை பாரு. உனக்கே நல்லா தெரியும், அந்த விக்கி எப்ப வேணாலும் எழுந்து வெளியில வருவான். கொஞ்சமா குடிச்சுக்கிறேன்டா அண்ணா. முதல்ல கீழே வை. இத குடிக்க விடுவானா விட மாட்டானோ? இந்த மசில்ஸ் மில்க் இந்நேரம் நமக்கு வந்திருக்கணுமே.
இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் தான் இன்னைக்கு ஒரு மரத்தையும் வெட்டவே இல்லையோடா. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் கரெக்ட் தான். நீங்க ரெண்டு பேரும் இந்த பாலை குடிக்கிறதுக்கு தான் வந்தீங்களாடா? எதுக்காகடா இதை குடிச்சிங்க? உங்க ரெண்டு பேரும் நான் சும்மா விட மாட்டேன்டா. நீ கலக்கிட்டா ஃபெவியனு. அடே ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. எங்கடா போறீங்க நீங்க? நில்லுங்கடா. அந்த விக்கால சில சமயம் செம காண்டாவுது. வட தம்பி, அந்த பாலை ஒண்ணு நாம குடிக்கலன்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். இது ஃபெபியனோட வேலை தானா? ரொம்ப நல்லா இருக்கே. நான் குடிக்கிறதுக்கு அந்த கரடிங்க திட்டு வாங்குறது இன்னும் நல்லா இருக்கே. பேபியன், தம்பி கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு கொடுக்காம குடிச்சல்ல, உனக்கு இது தேவைதான். இப்ப தூங்க வேண்டியதுதான். உன்னை பிடிச்சிட்டோம். எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவ? என்னது? நீங்க ரெண்டு பேருமா எங்கடா ஓடுறீங்க? எங்கடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? நானாடா உங்களை கூப்பிட்டேன், நீங்களா வந்து வலையில சிக்கிறீங்களேடா. அண்ணா, ஏன்டா லாகர்விக் நம்மள நம்பல? நம்ம ஃபெபியனை கையும் காலுமா பிடிச்சு வச்சிருக்கோம். ஆனா லாகர்விக் நம்ம தான் அந்த பாலை குடிச்சோன்னு சொல்றோம். ஆமாடா தம்பி, ஆனா அது அவனுக்கு தெரியாதுல்ல. அப்புறம் அந்த மரமாட்டிக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட இதே பிரச்சனை தான். அதேதான்டா தம்பி, இப்போ ஃபெபியனை நாம தான் மாட்டி விடணும். இரு, என் கூட வட தம்பி. டேய் அண்ணா, இதோ இத பத்தி தாண்டா நான் பேசிக்கிட்டு இருந்தேன். டேய் அண்ணா, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குடா, ஏன் கிட்ட கூட. ஹேய் இரு. டேய் அண்ணா, ரொம்ப காரமா இருக்குடா, தண்ணி வேணும். முடியல, தண்ணி கொடுங்க, யாராவது தண்ணி கொடுங்க. அடே டபுள், எப்படி பொண்ணு மாதிரி மாறுற? லிப்ஸ்டிக்லாம் போட்டுருக்க. டேய் அண்ணா, இத பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஐயடா பண்ண, நீ தானடா புடிங்கி சாப்பிட்ட. நாளைக்கு காலையில நான் சீக்கிரமா எந்திரிச்சு முதல்ல அந்த பாலை நான் தான் எடுப்பேன். அந்த மசில்ஸ் மில்க நான் மட்டும் தான் குடிப்பேன், வேற யாருக்குமே கொடுக்கவே மாட்டேன். அட, நம்ம இப்ப சீக்கிரமா போய் ஆகணும். முதல்ல வெளியில போய் வெயிட் பண்ண இருந்தா. என்னது இது? இவ்வளவு சீக்கிரமா கொடுத்துட்டாங்க. கம் ஆன், அது குடி. நல்ல நேரம் தான். இரு, என்னமோ சரியில்லைன்னு தோணுது. இப்போ வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மசில் மில்க் ஆர்டர் பண்றவங்களுக்கு டெய்லி எக்ஸ்ட்ரா பாட்டிலும் வரும். இன்னில இருந்து உங்களுக்கு ஃப்ரீயா இன்னொரு பாட்டிலும் கிடைக்கும். வாவ், சூப்பர். நல்லா மாட்டியா? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? அடடா, நாங்க தானே உனக்கு அதை கஷ்டப்பட்டு எடுத்து வந்தோம். ஐயோ, எரியுது, எரியுது. லாகர்விக் போய் உண்மையை சொல்லு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? எனக்கு தண்ணி வேணும். நீ உண்மையை சொல்லு, நாங்க உன்னை விட்டுடுறோம். அப்படின்னா தினைக்கும் அந்த பாலை குடிச்சது நீதானா? நானே தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஏன் ஃபெபியனு? உன்னைய கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன்டா. ஏன் ஃபெபியன், ஓடாத, நில்லு. இதுக்கப்புறம் நம்ம கிட்ட அவன் வச்சுக்க மாட்டான். நீ எப்பயாவது யோசிச்சாடா அந்த லாகர்விக் எதுக்காக இந்த மில்க் நமக்கு கொடுத்தான்னு? நான் தப்பா நினைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டோம், அதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லையே. சரி, வாடா நம்ம விக்கு வீட்டுக்கு போய் என்னன்னு பார்க்கலாம். நல்ல ஐடியாடா. முக்கியமான செய்தி, மசில் மில்க அதுல சில நச்சுப்பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதனால அதை யாரும் குடிக்க வேணாம்னு நாங்க கேட்டுக்கிறோம்.
அதனால அந்த மசில் மில்க் இனிமே வாங்க வேண்டாம் என்று தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அந்த கம்பெனியை நிரந்தரமா மூடுறதுக்கு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு. தண்டத்துக்கு அந்த மசில்ஸ் மில்க வாங்கி இப்படி ஏமாந்து போயிட்டேன். நானு காசு வீணா போனதுதான் மிச்சம். இப்ப நான் என்னதான் பண்ணி தொலைறதுன்னு தெரியல. அடே வாடா டாங்கட விட்டுறா. அவங்க இங்க இல்ல. வேலையை சீக்கிரமா ஆரம்பிடா விக்கு. நான் இனி மரத்தையே வெட்ட மாட்டேன் சத்தியம். கடைசியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். எங்கடா போச்சு? பப்ளு மறுபடியும் நீயா? இன்னைக்கு இதுக்கு மேல முடியாதுடா தம்பி. ஆமா, நாளைக்கு அவனை பார்த்துக்கலாம். எனக்கு இதை பண்ணி பண்ணி போர் அடிக்குதுடா. எங்கேயாவது வெக்கேஷன் போலாமாடா அண்ணா? எங்கேயாவது நிம்மதியா மீன் பிடிக்கலாம். சரிடா தம்பி. ஆமாண்டா, இந்த துரத்துறது சட்டை போடுறதுன்னு போர் அடிக்குது. ஆனா இன்னைக்கு வேணாம். டே அண்ணா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? சரிடா தம்பி, நீ சொன்ன மாதிரியே அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். என்ன, நீங்க வெக்கேஷன்ல போறீங்களா? நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கணுமா? எங்களால எப்படி முடியும்? ஏன் முடியாது? லாக்கருக்கு கொஞ்சம் கூட முடிய கிடையாது. அவ என்ன பார்த்தாலே பயந்து ஓடிடுவா. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அரசர் சும்மாவா கலக்குன்னு கலக்குறாரு. தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காம. கண்டுபிடிச்சிட்டியா என்ன? ஆனா உன்ன மாதிரி நான் ஒரு கோலை கிடையாது தெரியுமா? லாகர் பேக்கா. ஓ வேஸ்ட் ஃபெல்லோ. ஆமா அரசே. ஏய், என்ன பார்த்தா உனக்கு கோழை மாதிரி தெரியுதா? எனக்கு யார பார்த்தாலும் பயம் இல்ல. சரிதானே ஊஹு? ஆமா, என்ன பேசுறீங்க? நீ எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவியே. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? கவலைப்படாத ஓரன். அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டான். ஆனா அதான உண்மை. லாகரிக்க தூக்குற அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்கா என்ன? எனக்கு இருக்கும் இல்லையா? நான் பயப்பட மாட்டேன். எனக்கும் நிறைய திறமை இருக்கு தெரியுமா? இப்ப நீதான் வாயிலேயே வளர்த்துட்டு இருக்க. ஆமா. எங்க உன் திறமையை கொஞ்சம் காட்டி பார்க்கலாம். சரி, இதோ நான் காட்டுறேன். எனக்கு முன்னாடி நீ உன் திறமையை காட்டு. சரி சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நாம எதுக்காக பிராக்டிஸ் பண்ண கூடாது? உங்களோட திறமைகளையும் நீங்க காட்டலாம். இந்த வேலைக்கு யாரு செட் ஆவன்னு பாத்துடலாம். நல்லது. அது சரி, எங்களோட திறமையை நாங்க எப்படி காமிக்கிறது? ஏதோ எப்படிதான் ஒருத்தர் லாகர் வெக்க மாதிரி நடிங்க. மத்தவங்க எல்லாம் அவனை தூக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரி, அப்போ லாகர் பேக்கா யார் நடிக்கணும்? என்ன நானா? இங்க பாரு சிக்கி, நீ ஒரு குரங்கு. இந்த மனுஷங்களே குரங்குல இருந்து தான் வந்தாங்க. அதனால நேச்சுரலா நீ தான் மிக்க செட் ஆவ. என் பாபுல செட் ஆக மாட்டானா? பாபு ரொம்ப குட்டியா இருக்கான். அவன் விலைக்கு ஆக மாட்டான். லேசா காத்தடிச்சாலே பறந்து போயிடுவான். ஒன்ன பாரு, நீ தானே இதை காட்டுக்கு ராஜா. இந்த வேலைக்கு நீ தான் செட் ஆவ. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க போய் ஒரு கை பாத்துடலாம். ஆமா. என்ன மாதிரி ராஜாவுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம். நீக்கினா சும்மாவா? மாட்டிக்கிட்டான். என்ன இது ரொம்ப வலிக்குது. இப்ப சொல்லு, எனக்கு திறமை இல்ல. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். முன்னாடி வந்து நில்லுங்கடா. சண்டையில சட்டையில கிளியதான் செய்யும். மன்னிச்சிடுங்க அரசே, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்றேன். எங்கடா இருக்கீங்க? வேலையை காட்டுங்கடா. உங்களுக்கு எல்லாம் தைரியமே இல்லடா. முடிஞ்சது. நான் இப்ப கீழே விழலையே, என்ன பண்ணுவீங்க? நான் ஒண்ணுக்கு இல்ல, நான் வரல. ஹே சிக்கி, ஒரு நிமிஷம் பா.
இன்னும் ஒருத்தன் தான் மிச்சம். இதோ வந்துட்டேன். உனக்கு தூக்கம் வருது. உனக்கு ரொம்பவே தூக்கம் வருது. இப்ப நீ நல்லா தூங்க போற. கனவு நீங்க எல்லாருமே கலக்கிட்டீங்கப்பா. சூப்பர். மீன் பிடிக்க நாங்க ரெடி. சொன்னேன்ல, நம்ம எல்லாருக்குள்ளயும் நிறைய திறமைகள் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுங்க. இந்த காட்டை நாங்க பாத்துக்கிறோம். எதுக்கும் பயப்படாதீங்க. ஆமா, நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாருங்க गाइस, இது கேம் இல்ல. உங்க எல்லாருக்கும் இது புரிஞ்சதில்ல? நல்லாவே புரிஞ்சுது. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பேரை நாங்க காப்பாத்துவோம். ஏய், கலக்குறீங்க. இனிமே நாங்க நிம்மதியா இருக்கலாம். சரியா சொன்னடா. நல்ல வேலை பண்ணீங்க गाइस. Thank you. வாடா தம்பி, நாம இப்பவே கிளம்பலாம். வாச்சிக்கு நீயும் எங்க கூடவே வந்துரு. ஓரன், நம்ம சொன்ன மாதிரியே லாகர் வீக்க நம்மளால சமாளிக்க முடியுமா? அட, அதுதானே இவ்வளவு நேரம் நம்ம பேசினோம். நமக்கு வேற வழி இல்ல. கடவுளே, லாகர் வீக்க இன்னைக்கு வரவே கூடாது. கெட்ட செய்தி இருக்கு. என்கிட்ட நிஜமாவே ஒரு கெட்ட செய்தி இருக்கு. என்னாச்சு? ஓஹோ, பாதி சொல்லிட்டு மயக்க போட்டுட்டேன். இது நிஜமாவே கெட்ட செய்திதான். விக்கி இங்க வந்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரெடியா? என்ன பண்ணுவீங்கலாம் தெரியாது, ஆனா அவனை தடுக்கணும். அதான். ஓஹோ, நீ முதல்ல போ. இப்ப பாரு. வாவ், சூப்பரா இருக்கு. எனக்கு இன்னைக்கு காசு கிடைச்சிருக்கு. என்னதுடா அது? என்னமோ சரியில்லையே. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஓஹோ, தோத்துட்டான். ஹர்பர்ட், நீ கிளம்பு. இதோ போறேன். எங்க போனா இவன்? என்னதுடா இது? என்னத்தையோ பிடிச்ச மாதிரி இருக்கு. ஓஹோ, அது கல்லுதானா? போச்சு, ஹர்பர்ட் தோத்துட்டான். பாபு, போ. சரிப்பா, நான் போய் தொலைகிறேன். இப்ப போய் படிக்கிறோம் பாரு. ஏய் லாகர்வே, லாகர்வே, நான் கொடுக்கறத வாங்கிக்கோ. பாபு, அடுத்த வாட்டி கீழே பார்த்து நடந்து வரணும், சரியா? எல்லாமே சதுப்பிடுச்சு. இப்ப வேற வழியே இல்ல. லாகர்வே, இப்போ ஏமாட்டாது. இவங்க திடீர்னு என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? என்னைய தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களோ? ரொம்ப சரியா சொல்லடா தம்பி. நீங்க என்ன சொல்ற சிக்கி? நம்ம எல்லாமே உங்களை என்ன பண்றாங்கன்னு தெரியல. நீ கவலைப்படாத தம்பி, அவங்க பாத்துப்பாங்க. ஓகே ஓகே, அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாம். நம்ம திறமைகள்லாம் இப்படி வேஸ்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பிரான்ஸ், நாம போய் அந்த கரடிகளை கூட்டிட்டு வந்துடலாமா? தெரியலையே. இங்க பாருங்க, நம்ம இந்த வேலையை முடிக்கிறேன்னு சொல்லிருக்கோம். லாகர் வீக்கு இங்கேருந்து துரத்துறதா சத்தியம் பண்ணிருக்கோம். அதனால நம்ம பண்ணிதான் ஆகணும். ஆமா, வாரம் சொல்றது கரெக்ட். நாம அந்த மாதிரியே பண்ணி ஆகணும். முதல் தடவைனா நம்ம தோத்துருக்கலாம். இன்னொரு வாட்டி முயற்சி செய்யலாம். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். ஆமா, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். முதல்ல நம்ம பிளான் போடலாம். கிட்ட வாங்க, இததான் நம்ம பண்ணணும். நல்ல ஐடியா இல்ல. ஓகே ஓகே, அப்படியே பண்ணலாம். லாகர் வீக்கு, என்னது? லாகர் வீக் கொண்ட பார்த்தா எனக்கு பயமே கிடையாது. கீழே வரேன். ஓகே, ஓஹோ, என்ன விக்கு,
அது வெற்றிக்கான சத்தம்டா தம்பி. ஆமா எனக்கு கேட்டுச்சு. ரியல் ஹீரோ நான் தான்டா. உங்களுக்காக பண்ணி அடிபட்டு கிடக்குறேன் பாருங்க. இன்னொரு வாட்டி முயற்சி செய்யலாம். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். வாங்க இந்த நல்ல நியூஸ் சொல்லலாம். இந்த புள்ள பூச்சிகள்லாம் என்னைய தோக்க அடிச்சுட்டு போகணும் நான் என்ன கனவா கண்டேன். இப்போ எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. கொஞ்சம் பொறுமையா இருங்க கைஸ். நாம எல்லாரும் நல்ல நண்பர்களாச்சே. பப்ளு நீ ரொம்ப போய் சொல்ற. நாம எல்லாரும் நல்லவங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேணாம். 8 மணி நேரத்திற்கு முன்பாக ஏய் பப்ளு எனக்கு நீ பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறேன்னு சொல்லிருக்க. உன்கிட்ட நான் அப்படியே சொன்னேன். ஆமா நான் சொன்னேன்ல உன்னோட gift ரெடி ஆகிட்டே இருக்கு. நாளைக்கு உனக்கு வந்துரும். ஓகேவா? நிஜமாவா சொல்ற? எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு ஒருவேளை அம்னீஷியாவா இருக்குமோ? ஹார்பர்ட் என்னப்பாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? வேற என்ன பண்றது? ஒன்னதான் இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். அதேதான் பப்ளு ஞாபகம் இருக்கா? இப்போ என்னோட சீக்ரெட் வெப்பன் வர போதுடா. அச்சோ பப்ளு அவன் ஓடுறான். அவ்வளவு சீக்கிரமா ஓடிடுவானா? நீ விக்கெட் தடுக்கிறதுக்காக தூக்கி போட்ட முள்ளங்கி என்னோடது, ஞாபகம் வச்சுக்கோ. அதை திருப்பி தரதா சொன்னேன். நான் உன்கிட்ட அப்படியா சொன்னேன்? என்ன யோசிக்கிற? என்கிட்ட இருந்த பெஸ்ட் முள்ளங்கி அதுதான் சூப்பரானது, தெரியும் உனக்கு? இரு, எனக்கு அந்த முள்ளங்கி ஞாபகம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம், மறந்துடாத. நான் உனக்கு நாளைக்கு தரேன். இங்க என்னதான் நடக்குது? சந்தோஷம். எந்த பக்கம் திரும்பினாலும் பெரிய பெரிய ஓட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கான். எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க? இங்க பாரு பிரியன், இதுதான் கான்ட்ராக்ட். நீ எங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை எப்ப கொடுப்ப? எப்ப கொடுப்ப? நீ மட்டும் அதை திருப்பி கொடுக்கலன்னா உன் வீட்டை நான் எழுதி வாங்கிக்குவேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. எதுக்காக நான் எல்லார்கிட்டையும் கொடுக்கறேன்னு சொன்னேன்? உன்னாலதான், எல்லாமே உன்னாலதான். ஒழுங்கா ஓடி போயிடு. தூங்க வேண்டிய நேரம். இது லாகர் விக்கோட வண்டியாச்சு. என்னதுரா இது? வானத்துல இருந்து பறந்து வந்த மாதிரி இருக்கு. என்னது இது? இது ரொம்ப அழகா இருக்கு. ஒருவேளை பப்ளு 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 உன்கிட்ட இருந்து என்னோட பர்த்டே கிஃப்ட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அது நீ அதுக்குள்ள மறந்துட்டியானே? இல்ல 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 இல்ல, என்கிட்ட இருக்கு. ஆனா உன்கிட்ட நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். அதுவும் முக்கியமா அந்த கிஃப்ட பத்தி தான் சொல்லணும். சரி, என்னன்னு சொல்லு. இங்க பாரு, நான் கடல்ல அட்வென்ச்சர் பண்ணும்போது இது எனக்கு கிடைச்சது. நான் என் உயிரை பணைய வச்சு இதை எடுத்தேன். வாவ், இது எனக்கா? ஆமா, உனக்கு தான். இது ரொம்ப அற்புதமா இருக்கு. பப்ளு நீ கலக்குற. பாத்து போக மாட்டியா நீ? என்னோடது. உனக்கு இது கிடைச்சிருக்கா? உனக்குமா? இது என்னோட பர்த்டே கிஃப்ட். உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையா? இவ்ளோ கலர் கலரா உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. பப்ளு என்ன சொன்னா, இதுல 10 மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா நான் என்ன கேட்டாலும் வரம் கிடைக்குமா. நான் நிறைய முள்ளங்கி வேணும்னு கேட்டுக்க போறேன். அதுக்காக தான் இதை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். டாடா. ஹே ஓரன், எப்படி இருக்க? அரசருக்காக நான் கட்டின அரண்மனையை பாறேன். அருமையா இருக்கல? இந்த மொத்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு அரண்மனையை யாருமே கட்டியிருக்க மாட்டாங்க. இதனால எனக்கு நிறைய சக்திகள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் என்னோட முன்னோர்களுடைய டைமண்ட்ஸால கிடைச்ச ஆசீர்வாதம். எங்க இருந்து உங்களுக்கு இவ்ளோ கிடைச்சது?
பப்ளு எங்களுடைய எல்லா படத்தையும் எடுத்துக்கிறதுனால தான் இதை எங்களுக்கு கொடுத்தான். அவனோட வண்டி இங்க இருக்கானோ? அவனை காணோம். குண்டு சட்டிகளா நில்லுங்க. உங்களை எப்போதுமே இந்த வண்டிக்கு முன்னாடி ஓடி ஓடி அழுத்து போச்சு. இப்போ அந்த லாகர்விக்கு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஒரு ரைடு போவோம். நான் ஒண்ணுமே பண்ணல, அதுவா ஓடுது. என்னதுரா இது? நான் இப்போ எங்க இருக்கேன்? என்னது அது? என்னோட இருக்காச்சே. ஒழுங்கு மரியாதையா வெளியில வரையா இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லப்பா. இப்ப சொல்லு, அந்த குரங்குக்கு மட்டும் ஏன் அத்தனை ஸ்டோனை நீ கொடுத்த? எதுக்காக கொடுத்த? பப்ளு ரொம்ப பொய் சொல்றான். அவனை சும்மா விட கூடாது. எப்படி ஒரு ராஜாவை ஏமாத்துவ? மரியாதையா வெளியில வந்துரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க guys. நாம எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாச்சே. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. என்னால எனக்கு நீ நிஜமாவே பர்த்டே கிஃப்ட் கொடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட. நீ பொய் சொல்ற பப்ளு, நீ பொய் சொல்ற, பொய் சொல்ற. என்னது அப்படின்னா? இது அந்த ட்ரக்குக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறேன். இந்த ட்ரக்குக்குள்ள நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பாருங்களேன். என்னோடது எல்லாமே போச்சு. இவங்க எல்லார்கிட்டையும் நான் நல்லா மாட்டினேன். என்ன இது? இது முக்கியமா வடிவமைச்சது காட்டில் இருக்கிற விலங்குகளை சுலபமா பிடிக்கிறதுக்காகத்தான். இதை நீங்க மிதிச்சா போதும், தானா வெடிச்சிடும். இது பப்ளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் எடுத்து வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். எல்லாம் புரிஞ்சு போச்சு. இது நம்ம கிட்ட எதுக்காக கொடுத்தானா? அவன் லாகரிவிக்கோட சேர்ந்துட்டா. நம்மள எல்லாம் இங்க இருந்து ஒழிச்சுக்கிறதுக்காக தான் அவங்க பிளான் பண்றாங்க. இல்ல, அதெல்லாம் உண்மை இல்ல. நிஜமா இந்த கல்லை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் ட்ரக் திடீர்னு வானத்துல இருந்து குதிச்சது. அப்போ எனக்கே ஒண்ணுமே புரியல. நீங்க ஆச்சரியமா பாக்குற மாதிரி தான் நானும் அப்ப பார்த்தேன். போதும், நாங்க இனிமே உன்னை நம்ப மாட்டோம். இவன் சொல்றது சரிதான். நாங்க யாருமே உன்னை நம்பவே மாட்டோம். ஆமா, நீ போய் சொன்னது மட்டும் எல்லாமே எங்களை போட்டு தடுறதுக்கு முயற்சி இருங்க. இல்ல வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. போதும், அங்க இருக்கிறது எல்லாமே வெடிச்சு செதறி போயிடும். இனிமே பப்ளுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமே இல்ல. போதும்டா, எழுதுறான். எடுத்தது போதும்டா, முதல்ல எழுதுறா. லாகர்விக், என்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட. ஏ பப்ளு, யார் வாழ்க்கையடா கெடுத்தது? எப்பவும் நீங்க தான்டா என் வாழ்க்கையை கெடுக்குறீங்க. ரிமோட் கண்ட்ரோலா? ஆச்சோச்சோ, இத வேற நான் கீழே போட்டனே. லாகர்விக், நீ நினைச்சதை எப்பவுமே நான் நடக்க விட மாட்டேன். பப்ளு, எங்க இருந்து உங்களுக்கு இவ்ளோ கிடைச்சது? பப்ளு இந்த ட்ரக்ல தானே இருக்கான். ஒருவேளை கூட்டாளியோ? நான் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துட்டு வந்துட்டேன். இத வாங்கறதுக்காக தான் இந்த லாகர்விக் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நமக்கு லக்கி டே தான்டா. ஒழுங்காத என்கிட்ட கொடுத்துடுறாடு. சொன்னா கேள்றா. என்னடா பண்ற நீ? என்னைய வெளியே விடுறா.
இதுதான் நடந்துச்சு. உண்மையை சொல்றதுதான் பொய் சொல்றதை விட ரொம்ப நல்லது. பப்ளு மேலே தப்பில்ல. பப்ளு தெரிஞ்சு இது பண்ணவே இல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க கைஸ், மன்னிச்சிடுங்க.